ஐயோ சாம்பார்ல போட்டுட்டாய். எடா காணலை வந்துடுத்து போயிடுச்சு நீஞ்சறது. இப்ப அதுவா முக்கியம். எப்படி எடுக்க போறாய்? மீன் பிடிக்க தெரிஞ்ச வேற ஏதாவது கூப்பிடலாமா? ஒரு கரண்டி எடுக்கிறதுக்கு எத்தனை பகலம் உண்டாக்குறாய்? நான் என்ன பண்றது? போண்டா என்ன எடுத்துட்டு போறான்? அன்பான AthiraGlitz நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம AthiraGlitz சேனலில் ஒரு அருமையான நெத்திலி மீன் கருவாடு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம நெத்திலி கருவாடு கூட முருங்கைக்காய் வச்சு பண்ண போகிறோம். வாங்க என்னென்ன இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு 100 கிராம் நெத்திலி கருவாடு நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுருக்கோம். அது கூட ஒரு 2 முருங்கைக்காய் நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 3 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அது போக ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். அது கூட ஒரு 4-5 பூண்டு பல் எடுத்துருக்கோம். ஒரு 3 வரமிளகா. இது கூட மசாலான்னு பார்த்தோம்னா ஒரு காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக ஒரு 1.5 டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுட்ரு, அது கூட ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், கடுகு தேவையான அளவு, அதுபோல் கொஞ்சம் கரம் மசாலா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா வரணுன்னா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. அப்புறம் தாளிக்கிறதுக்கு இங்கே நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய். அது கூட ஒரு எலுமிச்சங்காய் அளவு ஒரு புளிக்கரைசல் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். நம்ம வெறும் கருவாடு மட்டும் போகிறதில்ல, கருவாடோடு சேர்த்து முருங்காயும் சேர்த்து பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்க்கலாம். ஸ்டவ் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சு பாத்திரத்தை கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ கடாய் சூடானதுக்கப்புறம் அது இதில் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானது இது கூட கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சு இது கூட கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 5 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் பூண்டு வேகட்டும். இப்போ பூண்டு ஓரளவுக்கு வந்துன்னா ஒரு 3 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பூண்டு வரமிளகாயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தாளிப்பு வந்ததுக்கப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம 2 நறுக்கி வச்சுருக்கிற 2 முருங்காயை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா முருங்காய் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் இது முருங்காய் முன்னாடியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முருங்காய் ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணலாம். முதல்ல ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள் காஷ்மீரி சில்லி, அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அது கூட ஒரு 1.5 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். ஸோ இந்த 4ஐயும் நம்ம ஆட் பண்ணி ஒரு பெரட்டி விட்டுடலாம். அவ்வளோதான். இது பெரட்டினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அந்த லைட்டாக அந்த மசாலாவோட பச்சை வாசம் போனோன்னே இது கூட நம்ம ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ தக்காளி இதெல்லாம் மசாலா எல்லாமே முருங்காயெல்லாம் சேர்த்துட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த முருங்காய் நல்லா வேகிற வரைக்கும் தக்காளியோடு சேர்ந்து வேக விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நண்பர்களே. ஓரளவுக்கு தக்காளி முருங்காய் எல்லாமே ஓரளவுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு எலுமிச்சங்காய் அளவு தண்ணி, அந்த புளி தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அந்த புளி பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் அந்த மூடி போட்டு கொஞ்சம் வேக விட்டுருங்க. வாங்க நம்மளே இப்போ பார்க்கலாம். இப்போ புளி தண்ணி ஊற்றி நல்லா ஓரளவுக்கு கொதிச்சு வந்துருச்சு. இது கொதிச்சு வந்தபோது அது கடைசி ஒரு 5 நிமிஷம் இருக்கும்போது மட்டும் இந்த கருவாடை ஆட் பண்ணால் போதும். நெத்திலி கருவாடை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். கருவாடை நல்லா அந்த குழம்புகளை டிப் பண்ணி கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் அதை மூடி வச்சுருங்க. இது மீன் மாதிரியே தான், ரொம்ப நேரம் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 to 6 நிமிஷம் வெந்தாலே போதும். கருவாடை நல்லா வெந்துடும். இப்போ ஒரு 6 நிமிஷம் ஆச்சு. வாங்க பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு கிளறி பாருங்கள். கருவாடு அளவுக்கு நல்லா வெந்துருச்சான்னு. கருவாடில் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த கருவாட்டை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இறக்கி வச்சிடலாம்.
ஸோ கருவாட்டு குழம்பு வந்து எப்போவுமே சுட சுட சாப்பிட வேணாம், கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இன்றைக்கி நாளைக்கு சாப்பிட்றீங்கன்னா முந்தின நாள் நைட்டு வச்சு கொஞ்சம் அந்த கருவாடு அந்த குழம்புல வந்து அந்த இந்த டேஸ்ட் இறங்கும். ஸோ அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்பவுமே கருவாடு குழம்புல வந்து கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், ருசியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க AthiraGlitz சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி.